ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அது ப்ராப்ளம்ஸ் வந்து 50% கஸ்டமர் சைட்லேயும் இருக்குது, 50% வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லலாம். 50% கஸ்டமர் சைடில் என்ன இருக்குதுன்னா, ஆல்ட்ரேஷன் நிறைய எதிர்பார்க்குறாங்க, பட் அதுக்கான பேமெண்ட்டை சரியாக பண்ணுறது கிடையாது. இன்னொரு பக்கம் இன்ஜினியர் சைடு என்ன இருக்குது அப்படின்னா, குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேச மாட்டேன்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க கமிட் பண்ண அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா இருக்குது. இதுக்கு இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற லாஜிக் தான் வந்து பார்த்திங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேசிஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்ஜினியரு, ஹவுஸ் ஓனரு எல்லாரும் ப்ராப்பராக ஒரு இடத்த பார்த்து அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவ் ப்ராசஸாக அந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறோம். அது வந்து ஹவுஸ் ஓனருக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்குள்ளே என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. இன்னொன்று A to Z எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பிளானு அப்ரூவல் ஆரம்பித்து, சாயில் டெஸ்ட்டில் ஆரம்பித்து, ஸ்ட்ரக்சரல் பிளானிங்கில் ஆரம்பித்து, கம்ப்ளீட் மாடல் 3D மாடல் ஆரம்பித்து, VR ஆரம்பித்து எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ கிளைண்ட்டு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கிளைண்ட்டுக்கும் இவங்களை நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராமல் இருக்கும். இந்த பக்கம் இன்ஜினியருக்கும் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் அவர் ரொம்ப கிளியராக வந்து இன்வால்வ் ஆகுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பெட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாலஜியாக தெரியுது. 2200 ரூபா, 2400 ரூபா, 2800 ரூபா, 3000 ரூபா, 3500 ரூபா, 5000 ரூபான்னு எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். உண்மையிலேயே அவ்வளோ செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வீடு கட்டி முடித்த நிறைய பேருக்கு இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் சொல்கிற ஐடியாவில் வேறு என்ன ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டுகெதர் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாத பட் ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம வீடியோவில் ப்ராப்பராக பிளான் போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.